உறவுகளுக்கு வணக்கம். கடலம்மா மாநாடு, இப்படி ஒரு மாநாடு யார் நடத்துவாங்க அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் இல்ல இயற்கை ஆர்வலர்கள் இதே மாதிரி நடத்துவாங்க. முதலாக உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி இப்படிப்பட்ட ஒரு மாநாடை நடத்துகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் தலைவர் இயற்கைக்கான மாநாடு நடத்துகிறார் என்றால் அது நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான். நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருப்போம், ஒரு வரையறை. அரசியல்வாதிகள்னா இதுதான் பேசுவாங்க அதுதான் பேசுவாங்கன்னு சொல்லி வச்சிருப்போம், நம்ம அது இப்படிதான் பார்த்திருக்கோம். ஆனா the only one politician who breaks all that stereotype is our beloved big brother அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். He proves and shows what the real politician vision about the welfare of the people. எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டாரு அண்ணன் அவரோட இந்த மாநாடுகளின் மூலியமா. இந்த சூழலியல் குறித்து நிறைய புத்தகங்கள் நம்ம வரலாற்று ஆய்வுல பார்த்திருக்கிறோம். ஆனா அது எதுவுமே நடைமுறைக்கு வருதானா இல்ல. அந்த நடைமுறைக்கு எப்ப வரும்னா ஒரு அதிகாரமிக்க வலிமை மிக்க ஒரு அரசியல் தலைவரால தான் அது முடியும். அத நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால தான் முடியும். இப்ப இந்த கடலம்மா மாநாடு எடுத்துட்டோம்னா எதுக்கு நம்ம கடலை காப்பாத்தவானா இல்ல, தண்ணீர் மாநாடு ஆறுகளை காப்பாத்தவானா இல்ல, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தான். மலைகளின் மாநாடு மலையை காப்பாத்திக்கிறதுக்கான இல்ல, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு தான் மலைகளின் மாநாடு. ஏன் அப்படின்னா இந்த அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கும். அண்டத்தில் என்னவோ அதுதான் பிண்டத்தில் இருக்கும். இதான் சித்தர் மொழி. இப்ப அந்த அண்டத்துல அந்த திணைகளை சொல்லி வந்த தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மாய உலகம் தான் நம்மளோட உலகம். அப்ப இந்த ஐம்பொரு பூதங்களையும் காக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. நம்ம இப்ப காத்தோம்னா இல்ல. இந்த கடலை எடுத்துட்டோம்னா கடலுக்கும் தமிழுக்கும் கடலுக்கும் தமிழருக்கும் உள்ள அந்த தொடர்பு ரொம்ப தொன்மை வாய்ந்தது. நம்ம கடல்ல கடற்பரை கட்டி ஆண்டான் தமிழன். நம்ம சமகாலத்துல இந்திய பெருங்கடல் முழுக்க கையில வச்சிருந்தாரு நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு கடலுக்கும் கடலாடிகளுடைய நிலைமை என்ன? கடலை குப்பையாக்கிட்டோம். உலகம் முழுக்க 70% நீர் இருக்கு. ஆனா 30% தான் நிலங்கள் இருக்கு. அந்த 30%லயுமே குறைச்சலான இடத்துல தான் மனிதர்கள் இருக்கான். ஆனா அந்த மனுஷப்பை என்ன பண்ணிட்டான், ஒரு 10% 15% இடத்துல இருந்துகிட்டு 70% உள்ள கடலை முழுவதுமே குப்பையாக்கி வச்சிருக்காங்க. அடுத்தது இப்ப நம்ம ஆகாயத்துக்காக காற்றுக்காக அதற்காக ஒரு மாநாடு போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இங்க எல்லாம் அறுத்து தள்ளிட்டாங்க. ஆகாயத்துல போய் நாங்க ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்லிட்டு அங்க செயற்கைக்கோள் அனுப்புறோம்னு சொல்லி விண்வெளியில செயற்கைக்கோள் குப்பைகள் அவ்வளவு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. கடலுக்கும் கடலாடிக்கும் நிலைமை. கடலாடியோட நிலைமை அன்னைக்கே பாடி வச்சாங்க. வெள்ளி நிலாவே விளக்காய்